இந்த மாதிரி சுடிதார் நீங்களும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுலேருந்து காமிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா நான் வந்து சாதாரண யூனெக் மட்டும்தான் வச்சுருந்தேன். அதுவும் லைனிங்கோடு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த டாப்புக்கு நான் வந்து எவ்வளோ வந்து காஸ்ட்டு நான் வந்து அமௌண்ட் வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 தான் நான் வந்து வாங்குவேன். 250க்கே இந்தமாதிரி லைனிங்கோடு நான் தச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த டாப்புக்கு எவ்வளோ வந்து ஸ்டிச் பண்ணணும், ஸ்டிச் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து அமௌண்ட் அதில் வந்து வைக்கணும் எனக்கு தெரியல, நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைடு ஜாயின் பண்ணும்போது வர நிறைய பிரச்சனை வந்து சைடு வந்து கீழே பாட்டம் வந்துட்டு சைடு ஓப்பனுக்கு, அதாவது ஹிப்புலேருந்து பாட்டம் இந்த ஸ்பேஸில் இருக்க ஓப்பன் வந்து ரொம்ப சுருக்கமாக வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது ஸ்லீவ்லேருந்து ஹிப்பு வரைக்கும் ஒரு பாயிண்ட் வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் நேராக வச்சு தைச்சிட்டு ஒரு அதாவது ஒரு 1 இன்ச் இல்லைன்னா ஒரு 1.5 இன்ச்சு சைடில் வந்து ஒரு வி ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் டேக் போட்டுக்கோங்க. சைடில் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் பேக் டேக் போட வேணாம், சாதாரணமாகவே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேலே வந்து அந்த ஒரு 1 இன்ச்சு நம்ம கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அங்கே வந்து கட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக அந்த மாதிரி மடித்து தைக்கும் போது சூப்பராக வரும். நீட்டிங் ஃபினிஷிங்கோடு வந்துடும். ஃபினிஷிங் வரல, எனக்கு வந்து டாப்பே தைக்க வரல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது அப்படியும் மடித்து தைச்சிக்கலாம், இல்லை மேலே கார்னரில் பிசுறு வரும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியும் ஒரு குட்டி ட்ரையாங்கிள் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லைக்ஸ் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்மளோட சேனலில் நல்ல விதமாக இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை பாருங்கள். பார்க்குறது இல்லாமல் அடுத்தடுத்து வர வீடியோஸ்க்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.